வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பாப்பிட் கீச்செயின் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து மோல்டுக்காக இந்த பாப்பிட் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். க்ளே வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஏர் ட்ரை க்ளே தான். இந்த க்ளேயோட அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 3 கலர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக க்ளே எடுத்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மோல்டில் வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மோல்டு இல்லாதவங்க என்ன பண்ணுறது? ஸோ இந்த மோல்டு இல்லை நான் எப்படி பண்ணுறது அப்படின்னா அதுக்கும் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அந்த ஐடியாவும் இந்த வீடியோலேயே வந்து வருது. மோல்டு இல்லைனா எப்படி நம்ம வந்து பாப்பிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 3 கலர்ஸுமே 1 பை 1 நான் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி 3 கலர்ஸையுமே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பேக் சைடில் ஈவன் பண்ணுறதுக்காக நல்லா வந்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 24 ஹவர்ஸ் ஆகுது. இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறணுங்க. ஸோ இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன். ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப்ஸும் நம்ம வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய பாப்பிட்டே நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து க்ளே எடுத்து நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன் சைடு ஒரு ரோ மட்டும் நம்ம வந்து பண்ணி எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஒயிட் கலர் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா இதில் நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி கலர்ஸ் நம்ம வந்து கலர் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த க்ளேயோட ரிவ்யூ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து நான் ஒயிட் கலரே எடுத்து நல்லா நான் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த குழியிலலாம் நீங்கள் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேலே வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து சூப்பராக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நான் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா காயணும், டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. காஞ்சிருச்சான்னு எடுத்து பார்க்கக்கூடாது. அட்லீஸ்ட் 1 டே ஃபுல்லாக அப்படியே நீங்கள் வந்து விட்டுறணும், டச் பண்ணாமல் விட்டுறணும். அப்போ தான் இது வந்து சூப்பராக வந்து காயும். இது எல்லாமே நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோல்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி டேப்லெட் ஸ்ட்ரிப் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். டேப்லெட் கவர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேப்லெட் கவர் எடுத்து நம்ம வந்து பாப்பிட் மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ட்ரிபிள் கலரில் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃப்ளாக் மாதிரி தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி 3 கலர்ஸ் எடுத்து நான் இதில் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். இந்த டேப்லெட் ஸ்ட்ரிப்பில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். இது எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா நம்ம இந்த க்ளே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கைகளில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த குழிகளில் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து சூப்பராக வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு இன்சைடில் ஃபுல்லாக நல்லா வந்து நம்ம அமுக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் மேலே வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இது நல்லா நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறங்க. இந்த க்ளேயோட ரிவ்யூ பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். இந்த க்ளே வந்து காஞ்சதுக்கப்புறமும் நம்ம வந்து கட் பண்ணலாம், கலர் பண்ணலாம். ஸோ என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன க்ளே அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஃபஸ்ட்டு மேலே ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கலர் வந்து ஒயிட் கலர் நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ சேம் மெத்தட்லேயே நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். நல்லா ஈவனாக நான் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இப்போ வந்து கொடி மாதிரி தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ளாக் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒயிட் அண்டு அதுக்கப்புறம் நான் வந்து க்ரீன் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். சேம் மெத்தட்லேயே. ஸோ அந்த கார்னர் சைடெலாம் நான் வந்து இது பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஷேப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து கீழே வந்து நல்ல ஷேப்பாக நமக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் க்ரீன் கலர் எடுத்து நான் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன்.
இது நல்லா நான் வந்து ஃபுல்லாக நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். காஞ்சதுக்கப்புறம் அந்த ஷேப்க்கு கட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 24 ஹவர்ஸுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் வந்து மோல்டை விட்டு வெளியே எடுத்துட்டேன். ஆல்ரெடி எல்லோ கலர் வந்து இதே மாதிரி நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து பாப்பிட் மாதிரி ப்ரெஸ் பண்ண முடியாட்டாலும் இது வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த க்ளே. ஸோ நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த க்ளேயை வச்சு. இதில் நம்ம வந்து கீச்செயின் ஹோல்டர் நம்ம வந்து போட்டுட்டோன்னா நம்ம வந்து பாப்பிட் கீச்செயின் மாதிரியே இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த கீச்செயின் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்து டேப்லெட்டில் பண்ணதையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விளையாடலாம். ரொம்ப பாப்பிட் மாதிரி உள்ளே போகாட்டாலும் நம்ம வந்து பார்க்குறதுக்கு வந்து பாப்பிட் கீச்செயின் மாதிரியே இருக்கும். இந்த க்ளே வந்து காயறதுக்கு 24 ஹவர்ஸ் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் கண்டிப்பாக வச்சே ஆகணும். இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. இது நான் வந்து சிசர் வச்சு ஷேப் பண்ணேன். இந்த கட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி நான் ஷேப் பண்ணிவிட்டு ஹோல்டர் மாட்டிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பாப்பிட் கீச்செயின். இது வந்து யூனிகார்னில் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்தது. ஸோ இதே நம்ம வந்து ஷேப் பண்ணி நம்ம கீச்செயின் ஹோல்டர் போட்டோன்னா இதுவும் வந்து ஒரு கீச்செயின் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஷேப்பாக இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீட்டாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயும் நம்ம வந்து கீச்செயின் வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணால் இதுவும் ஒரு கீச்செயின் மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.